கோரிமேடு போகிற வழியில் கலெக்டர் பங்களாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. கோயில் பேர் வந்து பார்க்குறப்ப பூட்டுமுனிப்பன் கோயில். இந்த கோயில் வந்து 135 வருஷமாக இருக்குது. இப்போ வந்து பார்க்குறப்ப ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆனால் இதுக்கு பண்டிகை போடுவாங்க. ஆடி 18ஆம் தேதி பண்டிகை நடக்கும். 1ஆம் தேதியும் 18ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு அபிஷேகம் நடக்கும். படையல் வந்து பார்க்குறப்ப ஆடி 1ஆம் தேதியும் படையல் உண்டு, ஆடி 18க்கும் கும்ப படையல் உண்டு. கோயிலுடைய சிறப்பம்சம் அப்படிங்கிறது இந்த கோயிலில் பூட்டு போடுறது தான் விசேஷம். அதாவது யார் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் கோயில் வந்து பார்க்குறப்ப பூட்டு வாங்கிட்டு வந்து முன்னாடியே பூட்டு வாங்கிட்டு வந்து சாமிகிட்ட வச்சு படைச்சி பூட்டு போடுவாங்க. பூட்டு போட்டால் 1 மாதத்துல ஆன வேண்டுதலையும் இருக்குது, 1 வாரத்தில் ஆன வேண்டுதலையும் இருக்குது, காலையில் பூட்டு போட்டு சாயங்காலம் கழட்டின வேண்டுதலையும் கூட இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இங்கே கிட்டத்தட்ட இந்த கோயில் சுற்றியுமே நிறைய பூட்டு விஷயம்லாம் இருப்பில் இருக்குது. அவங்களுடைய வேண்டுதல் வெளியூர்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்தும் வராங்க, எங்கெங்கேருந்தெல்லாம் வந்து இங்கே அந்த கோயிலுக்கு பூட்டு போட்டு போகிறாங்க. பூட்டுக்களை வந்து போட்டு போயிடுறாங்க. நிறைய பேர்த்துக்கு வேண்டுதல் வந்து நிறைவேறிடுது. அது நிறைவேறினதுக்கப்புறம் ஒரு சில மக்கள் வந்து பூட்டு சாவியை தவறி விட்டுட்டாங்கன்னா கூட, அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு சாமிக்கு வந்து இன்னொரு பூட்டு வாங்கி வேண்டுதலை வச்சுட்டு சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு அந்த பூட்டை எடுத்து கிணத்துல போட்டு போயிடுறாங்க. ஆகையெல்லாம் அந்த பூட்டுகள் நிறைய வந்து இங்கே மீதியாக இருக்குதுங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து கோயிலுடைய அடையாளம். இந்த பூட்டோடைய அம்சமே சிறப்பு அம்சமே இந்த கோயிலுடைய அடையாளம் வந்து இந்த பூட்டு வேண்டுதல் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பழமை வாய்ந்த கோயிலுங்கிறதுனால நிறையா மக்கள் அவங்களுடைய மருத்துவ ரீதியாகவும், குடும்ப தொழில் கஷ்ட ரீதியாகவும், திருமண தடை ரீதியாகவும், அதாவது நிறைய விதமான கோளாறுகள்லாம், கிரக கோளாறுகள்லாம் சொல்லிட்டு நிறையா வந்து வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அந்த வேண்டுதலை எல்லாமே இங்கே வரவங்களுக்கு 100க்கு 100% அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பளிச்சிருக்குது, நிறைவேறி இருக்குது. அதுதான் இந்த சாமி பூட்டு முனீஸ்வரனுடைய சிறப்பம்சமாக இங்கே கருதப்படுதுங்க.